Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம தில்ராஜ் தயாரிப்புல டைரக்டர் சங்கர் இயக்கத்துல ராம் சரண் நடிப்புல கேம் சேஞ்சர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் பாத்தீங்கன்னாக்கா தெலுங்கு ஆக்டர் ஸ்ரீகாந்த் வந்து சிஎம் இருக்காரு. அவருடைய பசங்க எஸ்.ஜே. சூர்யா, ஜெயராம் வந்து ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர்ல இருக்காங்க. அடுத்தது பார்த்தாக்கா ஹீரோ வந்து லவ் பண்றாரு, அடுத்தது கலெக்டர் ஆகிறாரு, அடுத்தது சிஎம் ஆகிறாரு, அடுத்தது வில்லனை வந்து எப்படி சமாளிக்கிறாரு, அதுதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துல வந்து ஹீரோயினா கீரா அத்வானி நடிச்சிருக்காங்க, அஞ்சலி நடிச்சிருக்காங்க, எஸ்.ஜே. சூர்யா நடிச்சிருக்காரு, ஜெயராம் நடிச்சிருக்காரு, ஸ்ரீகாந்த் நடிச்சிருக்காரு, தெலுங்கு ஆக்டர் ஸ்ரீகாந்த் நடிச்சிருக்காரு, சமுத்திரகனி நடிச்சிருக்காங்க. சோ எல்லாருமே வந்து நிறைய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்துல இருக்கு. இந்த படத்தோட பிளஸ்ன்னு பார்த்தாக்கா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. பிரம்மாண்டமா தானே நம்ம சங்கர் தான். அவர் வந்து முத தெலுங்கு படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. உண்மையிலே படத்துல வந்து பிரம்மாண்டத்துக்கு பஞ்சமே இல்லை. சோ அந்த அளவுக்கு ஒரு ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு சாதாரணமா ஆர்ட் படம் எடுக்கிறத விட கமர்ஷியல் படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளோ டெக்னீஷியன், அவ்வளோ வந்து ஆர்டிஸ்ட், அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட், அவ்வளோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க், அவ்வளோ விஷயம் இருக்கு. ஏன்னா வந்து இருக்கிறதுலே வந்து பிசிக்கலான ஒரு டென்ஷன், பிசிக்கலான ஒரு கஷ்டம்னு பாத்தீங்கன்னாக்கா கமர்ஷியல் படம் எடுக்கிறது தான், ஒரு மசாலா படம் எடுக்கிறது தான். டைரக்டர் சங்கர்னாலே நமக்கு பிரம்மாண்டம் தான் ஞாபகம் வரும். ஆனா அந்த பிரம்மாண்டம் வந்து சாதாரணமா வந்து இல்ல, சின்ன படத்துல இருந்து ஆரம்பிச்சுதான் அவர் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்காரு. ஏன்னா வந்து ஒருத்தன் 100 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து படம் பாக்குறேன்னா அதுக்கு ஒர்த்தபுளான ஒரு பொருள் இருக்கணும். அதே மாதிரிதான் வந்து இந்த படத்துக்கும் அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. சோ ஏன்னா வந்து எல்லாருக்கும் வந்து எப்பவுமே சங்கர் மேல ஒரு சின்ன ஒரு எல்லாருக்கும் ஒரு மனஸ்தாபம் இருக்கு. என்னன்னா எல்லாமே தேவையில்லாம வீண் செலவு பண்றாரு, எல்லாமே எல்லாத்துக்குமே வந்து தேவையில்லாம பணத்தை விரயம் பண்றாரு, ப்ரொடியூசருடைய காசெல்லாம் வீணாக்குறாருன்னு. ஆனா வந்து மக்களுக்கு வந்து ஒரு 100 ரூபா வந்து டிக்கெட் எடுக்கிறான்னா அவனுக்கு ஒர்த்தபுளா ஒண்ணு கொடுக்கணும்ல. சோ அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் அவர் பண்ணுவாரு. முக்கியமா வந்து அதனாலதான் இன்னும் நம்பர் 1 டைரக்டரா இருக்காரு. சேலரியிலும் சரி, படத்திலயும் சரி, அதிகமா வசூலான படத்திலயும் சரி, தமிழ் இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 டைரக்டரா இருக்காரு. ஆனா முக்கியமா வந்து சங்கர் வந்து பாட்டுக்கே வந்து பல கோடிகள் வந்து செலவு பண்ணுவாரு. அந்த மாதிரி அந்த வரிசையில தான் 75 கோடி செலவு பண்ணி சாங்ஸுக்கே வந்து அவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு செட்டு போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமா இருக்கு சாங்ஸ் எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, வேற லெவலா இருக்கு. டைரக்டர் சங்கரை வந்து நம்ம வந்து ஜென்டில்மேன் வந்து பாத்திருக்கோம். அதுல இருந்து இந்த லஞ்சத்தை வந்து மையப்படுத்த நிறைய படங்கள் அவர் வந்து எடுத்திருக்காரு. ஏன்னா வந்து இந்த நாட்டுல வந்து அந்த அளவுக்கு லஞ்சம் வந்து தலைவிரிச்சு ஆடுது. சோ அதை வந்து மையப்படுத்தி மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கட்டும், நல்லது வந்து மக்கள் மனசுல திணிக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் வந்து ஒரு இத்தனை படங்கள் வந்து ஜென்டில்மேன், முதல்வன், அந்நியன், அப்புறம் லாஸ்டா இந்தியன் 2 இந்தியன் படங்கள்லாம் வந்து எடுத்திருக்காரு. சோ அதெல்லாம் வந்து பிரம்மாண்டமா வந்து பயங்கர ஹிட்டான படங்கள். 90s காலகட்டத்திலாம் வந்து இந்த மாதிரி லஞ்ச ஒழிப்பு இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஆனா டைரக்டர் சங்கர் வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இப்ப வந்து 2K கிட்ஸ் காலம். ஏன்னா வந்து இப்ப அவங்களுக்கு எல்லாம் பிடிச்செல்லாம் வந்து இந்த செம்மரம் கட்டுறது, இந்த கஞ்சா கட்டுறது, இந்த மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி படங்கள் தான் வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பா அவர் வந்து மாறணும். ஒரே மாதிரி இருக்கு, ஏன்னா அந்த லஞ்சம். சோ அதே மாதிரி கிளாஸ் எடுக்கிற மாதிரியே இருக்கு இந்த படத்துல. கேம் சேஞ்சர் படத்துலயும் அப்படிதான் இருக்கு. இந்த படத்துக்கு வந்து ஸ்டோரி வந்து கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோரி வந்து வாங்கி டைரக்டர் பண்ணிருக்காரு சங்கர். ஆனா வந்து படம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போகுதான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வேற லெவலா இருக்கு, செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் பயங்கர லாக், எப்படா படம் முடியும்னு இருக்கு. ராம் சரவணோட ஆக்டிங்குமே வந்து ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஏன்னா வந்து காலேஜ்ல வந்து ஒரு யங் பாய காட்டும்போது ரொம்ப கியூட்டா இருக்காரு. ஹீரோயினுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொமான்டிக்கலா வந்து சும்மா வேற லெவல்ல ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது. ராம் சரண் வந்து ஆக்டிங் வந்து டோட்டலாவே வந்து கடைசி வரைக்குமே நல்லா இருந்தது. ஆனா படத்துல வந்து கதை வந்து இப்போ ஒட்டவே இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லை. ஸ்கிரீன் பிலிம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. அடுத்து பார்த்தா ஹீரோயினி வந்து அவங்களுடைய பங்குக்கு ரொம்ப அழகா கிளாமர் ஆகட்டும், ரொம்ப ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்தது அஞ்சலி வந்து இந்த படத்துல வந்து ஒரு ஓல்டு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து மேக்கப் வந்து ஒரு ஆவரேஜா தான் இருக்கு. ஆனா அவங்களோட ஆக்டிங்குமே ஒரு அளவுக்கு பரவாயில்ல. அடுத்து சமுத்திரகனி வந்து அந்த ஸ்ரீகாந்தோடைய ஃப்ரெண்டா வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. தெலுங்கு ஆக்டர் ஸ்ரீகாந்தோட ஃப்ரெண்டா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதுவே ரொம்ப பிரமாதமா இருந்தது. எஸ்.ஜே. சூர்யா வில்லன், இந்த படத்தோட வில்லன் வந்து எஸ்.ஜே. சூர்யா வந்து அவர் ஆக்டிங் வந்து உண்மையிலே பிரமாதம். நிறைய இடத்த சிரிக்க வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ரொம்ப சூப்பரா ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஆனா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ரொம்ப போர் அடிக்குது. எஸ்.ஜே. சூர்யா ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் உண்டான சீன்ஸ் வந்து ரொம்பவும் போர் அடிக்குது. படத்துல அங்கங்க லேக் பயங்கரமா, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பயங்கர லேக். ஜெயராமோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. அவர் வந்து ரொம்ப அந்த எஸ்.ஜே. சூர்யா அந்த ஸ்ரீகாந்தோட பையனா நடிச்சிருப்பாரு. அது வந்து ரொம்பவே பிரமாதமா எஸ்.ஜே. சூர்யாவை கிண்டல் பண்ற மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருந்தது. கேம் சேஞ்சர் படத்துக்கு மெயினா ஒரு பெரிய பக்கபலமே வந்து மியூசிக் டைரக்டர் தமன் தான். சும்மா வேற லெவல்ல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காரு. சாங்ஸுமே 2-3 சாங்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொமான்டிக் சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் வேற லெவலா இருக்கு, ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷா இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர்.
தமன் வந்து வெரி கிரேட், வேற லெவல் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டண்ட் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரசிக்கும்படியா இல்ல. ஒரு ஃபைட் வந்து வேற லெவலா இருக்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஃபைட். எப்பவுமே இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே அந்த ஃபைட் அந்த அளவுக்கு சுமாரா தான் இருந்தது. முக்கியமா வந்து ப்ரொடியூசர் வந்து தில்ராஜ் வந்து இந்த படத்துக்கு அடுத்து ஒரு பெரிய அடி வாங்கியிருக்காரு. ஏன்னா வாரிசு படம் வந்து பயங்கரமான இவ்வளவு கோடி கலெக்ட் பண்ணிருக்குன்னு வந்து பில்டப் பண்ணாரு. ஆனா இப்ப வந்து சொல்றாரு வாரிசு படம் வந்து எங்களுக்கு பெரிய லாஸ்ன்னு. சோ அப்ப வந்து மக்களை வந்து என்னன்னு தெரியல. சோ அதுக்கு உண்டான அதுக்கு எண்ணம் போல் வாழ்க்கைன்ற மாதிரி இப்ப வந்து இந்த படம் வந்து பெரிய அடி வாங்க போகுது. ஏன்னா இந்த பொங்கலுக்கு வந்ததால ஒரு 10 நாள் ஹாலிடேன்றதால ஓரளவுக்கு தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. அங்க சார் உங்களுக்கு வந்து 2.0 வந்து வெறும் பிளாப் மூவியா தான் வந்திருக்கு. இந்தியன் 2 இந்த படங்கள்லாம் வந்து பெரிய அடி வாங்கியிருக்கீங்க நீங்க. ஏன்னா இந்த படம் வந்து தயவு செஞ்சு லஞ்சம் போதும் எங்களுக்கு. ஏன்னா வந்து லஞ்சம் 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 அதே மாதிரி படம் எடுக்கிறதால எங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது. சோ எடுத்தாலும் பரவாயில்ல, அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா கண்டென்ட் ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு படம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. சோ எல்லாமே வந்து ஒரு சில இடத்துல பயங்கர லேக் ஆகுது. 2.0ல இருந்து இந்தியன் 2ல இருந்து இந்தியன் 2ல ரொம்ப ஒஸ்டா இருந்தது. அதே மாதிரி இந்த படம் கேம் சேஞ்சரும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு கதை வந்து ஆல்ரெடி வந்து இந்தியன் 3 அப்புறம் அடுத்த படத்துக்கு நீங்க ஒரு கதை ரெடி பண்றீங்கன்றதுக்காக கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட வந்து கதை வாங்கியிருக்கீங்க. சோ அந்த கதையும் வந்து ஒரு நல்ல ஒரு கதையை செலக்ட் பண்ணிருக்கலாம். சோ இந்த படமும் உங்களுக்கு அடுத்த அடி விழுந்ததால பெரிய கஷ்டம் தான். அடுத்த படம்னாச்சும் ஒரு பக்காவா பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபேன் ஃபாலோவிங் பயங்கர ஜாஸ்தி இருக்காங்க. சங்கர் படத்துக்குன்னே நிறைய ஒரு மார்க்கெட் இருக்கு, ஒரு டிமாண்ட் இருக்கு. சோ அதை வந்து தயவு செஞ்சு கெடுத்துக்காதீங்க. அடுத்தது வந்து பக்காவா அன்னியன் மாதிரி ஒரு படம் கொடுங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு கிரேஸ்ஃபுல்லா இருக்கட்டும். கேம் சேஞ்சர் இந்த படத்தோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 100க்கு 40 கொடுக்கலாம். ஏன்னா வணங்கனை விட கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு இந்த படம் கேம் சேஞ்சர். அதனால 100க்கு 40. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.